ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ரோஜா செடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே நல்லா பூத்துருக்கு, நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு 3.5 வருஷத்தில் செடியெல்லாம் நல்ல பெரிய செடி ஆயிடுச்சு. உங்கள் செடியெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனால் இந்த பதிவில் ஒரு செடியாக பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பெரிய பூவாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இதோட ஐடி தெரியல, லோக்கல் நர்சரியில் வாங்கினது தான். வாங்கி ஒரு வருஷம் இருக்கும். நிறைய பூத்துருக்கு பெருசாக. பின்பக்கம் ஒரு கலர், ஒரு கைக்கு அடங்காது, கையை விட பெருசு. இது ஸ்க்லெட்சர், ஒரு லைட்டு சாக்லேட் கலர். புஷ்பாஞ்சலி பிறந்த பேரில் வாங்கின செடி தான். நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. இது அவலாஞ்ச், ஒயிட் அவலாஞ்ச் மட்டும் நிறைய பூ பூக்குது, கொத்தா. எவ்வளோ மொட்டை வச்சுருக்கு பாருங்கள். எனக்கு கூட விரியலை, இன்னொரு 4 நாள் ஆகும்போது இந்த மொட்டைலாம் விரிஞ்சிடும். இது ஒரு லாவெண்டர் தான், பெரிய செடி. கேமராலே கவர் ஆக மாட்டேங்குது. மொட்டை இன்னும் விரியலை, நிறைய மொட்டை இருக்குது. வெயில் வந்துருச்சு அதுக்குள்ளே. கொத்தாவும் பூக்குது, சிங்கிளாகவும் பட்ஸ் வச்சுருக்கு. கேலக்ஸி க்ளோ ஸ்டெம்ப் நல்லா நீளமாக வருது, நல்லா பெரிய செடியாக வளருது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. பூவோட சைஸுமே நல்ல பெருசாக இருக்குது. இது ராக் ஸ்டார். இது என்னை விட உயரமாக வளர்ந்துருச்சு. நிறைய பூத்துருக்கு, நல்ல டார்க் ஆரஞ்சு. பூவுமே எல்லா பூவுமே பெருசாக தான் இருக்கும். எல்லாம் வெறியிற கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். ஒரு செடியிலே நிறைய பூ. 12 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. தென் 16 இன்ச்சுக்கு ரீபாட் பண்ணணும். இங்கே ஒரு கேலக்ஸி க்ளோ, பாரடைஸ். நிறைய மொட்டு வச்சுருக்கு பாரடைஸ். இங்கே ஒரு அவலாஞ்ச் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நிறைய மொட்டு வச்சுருக்கு, நிறைய பூத்துருக்கு. நாள் ஆக கலர் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுது. பூத்த அன்னைக்கு கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. ஏற்கனவே பூத்த பூக்கள் தான் இருக்குது பாருங்கள். இது ஒரு சோலேர் 8 இன்ச் பாட்டில் இருக்குது. ஹனி டிஜோன், கல்கத்தா 300. இதுவுமே பெரிய செடி தான், நிறைய மொட்டு இருக்குது. இது மைகேர்ள். இது புஷ்பாஞ்சலி ரோசரி பெரலி, அங்கே வாங்கின ஒரு பேர்வுட் பிளான்ட்டு தான். நிறைய பூக்குது, ஃப்ளோரிபண்டா வெரைட்டி தான். இங்கே பாருங்கள், கையில் அடங்கலை, கையை விட பெருசாக இருக்குது. நல்ல ஹெல்த்தி ப்ளூம், பிளிண்டாஸ் ட்ரீம். நம்ம ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ராவல் பிங்க் கலர். பெரிய பெரிய பூவாக பூத்துருக்கு. இன்னும் மொட்டுமே நிறையா இருக்குது. பெரிய செடி, இது ஒரு 3 வருஷம் செடி. இன்னும் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் இதெல்லாம் பூத்துரும்.
கல்கத்தா 300. இது 2 பிளான்ட் இருக்குது. இது இன்னொரு செடி. வெயில் தாங்காது. வெயில் கொஞ்சம் மேலே வரும்போது இந்த பெட்டல்ஸ்லாம் கரிஞ்சிருது. பீச் அவலாஞ்ச் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது ஒரு ஜுமிலியா வெரைட்டி தான். நிறைய மொட்டு இருக்குன்னு பூக்கலை. கோல்டு ஸ்ட்ரைக் நிறைய பூக்கும் இந்த செடி. த்ரிப்ஸ் அட்டாக் வரும், அதுக்கு மட்டும் மருந்தடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய பூக்கும். மொட்டு விரியும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கப் ஷேப்பில் நிறைய பூத்துருக்கு. கவர் ஆகுதான்னு பார்ப்போம். இது ஒரு நாட்ரோஸ் வெரைட்டி தான். லோக்கல் நர்சரியில் இதை ஒயிட் நாட்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கும்போது ஒரு பேபி பிங்க் கலர் உள்ள, அடுத்த நாள் கொஞ்சம் ஒயிட்டாக ஃபேட் ஆகிடுது. ஒரு பெரிய செடி. எவ்வளோ ஏரியா வளர்ந்துருக்குது பாருங்கள். டெய்லி பூக்கும். ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது பக்கத்தில் வரும்போதே. கிளை போகிற இடம் எல்லாம் பூ தான். கேமராலே கவர் ஆக மாட்டேங்குது. ஒரு ஆரஞ்சு, சூப்பர் ஆரஞ்சு, ஐடி தெரியல. நிறைய பூத்துருக்கு. இந்த செடியை பாருங்கள். இது கண்டிப்பாக கேமராவில் கவர் ஆகாது. பெரிய செடி. இச்சு இதோட ஐடி. பூ சைஸ் இவ்வளோ தான். ஒரு பட்டன் ரோஸ் தான். முதல் நாள் ஒரு மைல்டு பிங்க் கலர், அடுத்தடுத்து கொஞ்சம் ஒயிட் கலரில் ஃபேட் ஆயிடுது. அப்படியே காயுமே தவிர உதிராது. மேக்ஸிமம் நான் சீசனல் தான். எப்போவுமே பூ மொட்டு தளிர் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் ஒரே செடி தாங்க. 3வது முறை ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 16 இன்ச் பாட்டில் இருக்குது. பெரிய செடி. எப்போதுமே பூ இருக்கும். நியூ க்ரோத் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சிவப்பா செடி முழுதுமே. இந்த ஒரு செடி இருக்குது, 2 செடி இருக்குது. ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. நல்ல பெரிய செடி. சேர்த்து கவர் பண்ண பார்க்கவே முடியல. இது லாவெண்டர் சிம்பிளிசிட்டி. இது புஷ்பாஞ்சலி பிரண்ணபேரில் வாங்கின ஒரு பேர்வுட் பிளான்ட்டு தான். இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. நல்ல பிளான்ட் இது. கொஞ்சம் நல்ல உயரமாகவே வளர்ந்துருச்சு. 14 இன்ச் பாட்டில் இருக்குது. இங்கே ஒரு அவலாஞ்ச் இருக்குது. இந்த ஒயிட் அவலாஞ்ச் மட்டும் ஒரு 5 பிளான்ட் இருக்குது. நிறைய பூக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். மற்ற செடியெல்லாம் மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்குது. ஜுமிலியா இது ஒன்று தான் இருக்குது. நல்லா பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பூ. ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தான் இருக்குது. நிறைய பூக்குது. இது ரெட் இன்ட்யூஷன். பெரிய செடி. நிறைய மொட்டு வச்சுருக்கு. உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில் தாங்காது. இது இன்றைக்கி பூத்த பூ. இன்றைக்கி சாயங்காலத்துக்கு கூட வெயில் கரிச்சு விட்ரும். இந்த பாருங்கள், நேற்று பூத்த பூ. வெயிலுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பூத்துருக்கு. பூ ரொம்ப அழகாக இருக்குது. ரெட்டில் ஒரு ஒயிட் லைனிங். நிறைய பூக்குது. இது பாரடைஸ். இதுவுமே வெயில் தாங்காது. இந்த வெயில் கரிச்சு விட்டுரும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம். இதோட அந்த டபுள் ஷேடு தான் இதில் உள்ள ஸ்பெஷல். இதுவுமே ஒரு பெரிய செடி தான். ரொம்ப அழகாக இருக்குது பூ பார்க்குறதுக்கு. இது கேண்டி கேன் காக்டெயில். இது ஒரு 3 years old பிளான்ட்டு. இதுவும் வெயில் தாங்காது. வெயில் அடிச்சதுன்னா ஒரே ஒரு நாள் தான். ஆனால் பூக்கும்போது மொத்தமாக கொத்து கொத்தாக பூக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். லீவ்ஸ் கூட நல்ல க்ரீனாக இருக்குது. நல்ல பெரிய செடி. இங்கே பாருங்கள், 2 பிரான்ச். ஒரு பிரான்ச் அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் போய் தான் வீடியோ எடுக்கணும். 16 இன்ச் பாட்டுக்கு ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 செடி இருக்குது, பெரிய செடி. இது அபிஷரிக்கா. இதுவும் வெயில் தாங்காது. ஒரு நாள் தான் பூ. நம்ம கட் பண்ணணுன்னா அது விரியும் போது கட் பண்ணிக்கணும். அடுத்த நாள் பார்த்துக்கலான்னா பூ இருக்காது. இது 2 பிரான்ச்சு வேறு வேறு கலரில் பூக்கும்.
இந்த பிராஞ்சில் ப்ளெயினாக பூக்கும். எல்லா பூவும் ப்ளெயினாக தான் இருக்கும். இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் வரும். ஒரிஜினல் அபிசரிக்காவுக்குள்ளே அந்த லைனிங். இதுவுமே நிறைய பூ இருக்குது. இந்த கேண்டி கேன் காக்டெயிலோட இன்னொரு பிரான்ச் இந்த பக்கம் இருக்கு பாருங்க. மனாஸ் பெரிய பூவாக பார்த்துருக்கு. இது ஒரு பிங்க்கு. இது வேறு பிங்க்கு. ஐடி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நிறைய பூக்குது, நிறைய மொட்டு இருக்குது. இதுவும் ஒரு பிங்க் தான். பிங்க்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு ஹைலி ஃப்ராக்ரன்ஸ், நம்ம டபுள் டிலைட் மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு பூ தான். கையை விட பெருசாக இருக்குது. இது இன்னொரு பிங்க்கு. இது கலர் ஃபேட் ஆகுமே தவிர உதிராது. இது மேட் ஆஃப் ஹானர். இதில் நியூ க்ரோத் நிறைய இருக்குது. இது ஒரு எல்லோ சோலேர். நீங்கள் நேரமே இந்த செடி பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பட்ஸ் இருக்குது, நியூ க்ரோத் பட்ஸ் இருக்குது. பூக்கள் அதிகம் இல்லை. ரொம்ப உயரம், என்னை விட பூவே கட் பண்ண முடியாத அளவுக்கு உயரம் இந்த செடி. மொட்டு எப்படி கொத்த வச்சுருக்கு பாருங்கள். 3 மொட்டு இருக்குது. நல்ல பெரிய செடி. அண்ணாந்து தான் பார்க்கணும் இந்த செடியை. இது ஒரு 3.5 வருஷம் செடி. இப்போது 16 இன்ச் பாட்டுக்கு ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன். தான்லெஸ் சோலேர். இது புது செடி வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் ரீபார்ட் பண்ணலை. இதை ரீபார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன். இது ஆப்பிள் ரெட் ரோஸ், நல்ல செடி. இது பன்னீர். வீடியோ பாருங்கள், பூக்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கு செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கேள்வி வரும், நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க, என்ன மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னு. இது வழக்கமே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது தான். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு என்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்னு. பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இனி அடுத்தடுத்து அதுக்கான உரம் மருந்து நிறையா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.